Hello everyone, this is Lavanya Pandian here. Welcome to Law on Your tutorial. என்னங்க 12th முடிச்சிட்டு படிச்சா லா தான் படிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல லா கிராஜுவேட்டா நீங்க? இல்லைங்க, நான் ஒரு நான் லா கிராஜுவேட். ஆனாலும் ஒரு லீகல் ஜாப் வாங்கணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சப்ஜெக்ட்ல லா பேப்பர் ஒரு ஒன் ஆஃப் த பேப்பரா அப்படின்றத பாருங்க. அப்படி வந்ததுன்னா உங்களுக்கான சேனல் தாங்க இது. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பில் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். வாங்க போலாம். இதுல மொத்தம் 10 சப்ஜெக்ட் இருக்குங்க. 10 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், கான்ஸ்டிடியூஷனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, பப்ளிக் இன்டர்நேஷனல் லா, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா, லா ஆஃப் கிரைம்ஸ், லா ஆஃப் டார்ட்ஸ், கன்சூமர் ப்ரொடெக்ஷன், கன்சூமர் லா. கன்சூமர் லான்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட், கூட்ஸ் ஆக்ட், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், கம்பெனி லா, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் லாக்குள்ள வந்துடும். And then family law, environment and human rights law, intellectual property rights, and information IT Act, information technology law, and finally comparative public law and system of governance. So இந்த 10 சப்ஜெக்டும் தான் நம்மளுடைய இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த 10 சப்ஜெக்ட்டுமே எல்லா எக்ஸாமுக்கும் காமனா வரக்கூடிய சப்ஜெக்ட் தான். கண்டிப்பா இல்லைங்க. பட் நம்ம நெட் செட், ஏஐபி, லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் இந்த சப்ஜெக்ட் தான் ஆல்மோஸ்ட் 100% கூட சொல்லலாம். 90 to 100% இதுல இருந்தா கேட்பாங்க. மத்தபடி மத்த சப்ஜெக்ட்ஸ், ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் இல்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 60 to 80% வந்து இதுல இருந்து கவர் ஆகுதுங்க. அண்ட் மத்தபடி மத்த லீகல் ஜாப்ஸ் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல லாவும் ஒரு பேப்பரா இருக்கு பட்சத்துல இதுல இருந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது. ஓகேங்க, இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர்ல போகலாம் வாங்க. Okay friends, let's shoot out the first question. Kelson's hierarchy of norms derived from option A, hypothetical ground norms, option B, closed logical system, option C, aesthetic experience, option D, legislation. எப்பவுமே கெல்சனோட hierarchy of norms based on the norms or ground norms அப்படிதான் சொல்லுவாங்க. So answer for this question is option A, hypothetical ground norms. ஓகேங்களா? Second question, Austin's conception of sovereignty as an element of law clearly presupposes a pre-legal element as. அதாவது லாவோட ஒரு எலிமெண்ட் தான் சாவர்னிட்டி அப்படிங்கிறது ஆஸ்டினோட கான்செப்ட். இதுக்கு ஒரு ப்ரீ எலிமெண்ட் என்ன ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ், அதாவது ஹேபிட் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் த பல்க் ஆஃப் அ கிவன் சொசைட்டி. ஓகேங்களா? மற்றது எல்லாம் வந்துட்டு அவரோட கான்செப்ட்ல வரல. The main pre-legal element is habit of obedience. So option A is the right answer. The third question is, a personal servitude is one which is vested in an individual because of his. இந்த இடத்துல servitude அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனத்தை மீன் பண்றாங்க. சோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம் எதனால அப்படின்னு கேட்கும்போது obviously it's because of his personality. ஒவ்வொரு தனிநபருடைய பர்சனாலிட்டி தான் அதுக்கு காரணம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? Fourth question போகலாம். Act in such a way that the maximum of your action could be made the maximum of general action. அதாவது ஒவ்வொரு தனிநபரும் செய்யக்கூடிய ஒரு ஆக்ட் தான் எல்லாம் சேர்ந்து ஜெனரல் ஆக்ஷன் ஆகுது, மேக்சிமம் ஜெனரல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொபோன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எமனுவல் காந்த். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் காந்த். நெக்ஸ்ட் question is, dual opposites. Dual opposites-னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? opposite antonyms. So right அப்படின்னா no right. No right is the perfect answer. And privilege. உங்களுக்கு privilege இருக்குன்னா கண்டிப்பா you have the duty. And third one is power. Power இருந்தா உங்களுக்கு opposite is
disability. ஓகேங்களா, disability. And immunity is liability. ஓகேங்களா, immunity is liability. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா we will erase it and mark the correct option. Option A is the correct answer. Rights is no right, privilege has duty, power has disability, and immunity has liability. ஓகேங்களா, இதுதான் dual opposites. Okay, next question. The Mauritius Nisi bonum meaning, அதோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. Dead man survives through his descendants. அதாவது ஒரு இறந்த நபர் அவர்களுடைய டிசெண்டன்ஸ், அதாவது வழித்தோன்றல்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க மூலியமா அவங்களோட ரைட் சர்வைவ் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த தி மொரிஷியஸ் நிசி போனம். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Seventh question is the word dominium denotes. Dominium அப்படிங்கிறது என்னன்னா absolute right to a thing. ஒரு பொருளுக்கு, ஒரு பொருள் மீது, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்சல்யூட் ரைட் தான் டொமினியம். இதை நீங்க கான்ட்ராக்ட்ல கூட படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, டாமினன்ட் பொசிஷன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வரும். ஸோ த அப்சல்யூட் ரைட் டு அ திங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். And eighth question is who has defined ownership as a plenary control over an object. plenary control, ஒரு பொருள் மீது அவங்களுக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, அவங்க தான் ஓனர்ஷிப் அப்படின்னு டிஃபைன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலண்ட். ஓகேங்களா, ஹாலண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். And ninth question போகலாம். Actus non facit reum nisi mensit rea. It means actus nisi பாத்தீங்கன்னா the act doesn't constitute a guilt unless it is done with a guilty intention. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் மென்செட் அப்படி மீன்ஸ் மென்ஸ் மீன்ஸ் மென்சிட்ரியா, அதாவது நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு ஆக்ஷன், இந்த ஒரு கொலையை செய்ய போறாங்கன்னா அதுக்கான அவங்களுக்கான இன்டென்ஷன் இருக்கணும், மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும், அது தெரிஞ்சுதான் அவங்க இன்டென்ஷனோட செய்யறாங்க. ஸோ அன்லெஸ் இட் இஸ் டன் வித் அ கில்ட்டி மைண்ட் த ஆக்ட் டசன்ட் கான்ஸ்டியூட் அ கில்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது கிரிமினல் லால வரும் உங்களுக்கு. And 10th question is who among the following argued actual justice cannot be achieved except within a sovereign state. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து தாமஸ் ஹாப்ஸ். ஓகேங்களா, தாமஸ் ஹாப்ஸ். அதாவது ஒரு சாவரின் ஸ்டேட், சாவரின் என்ன, மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு. சோ மக்களாட்சி கொண்ட நாட்டுல மட்டும்தான் ஆக்சுவல் ஜஸ்டிஸ உங்களால அச்சீவ் பண்ண முடியும், மத்த இடத்துல உங்களால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் யாருன்னா தாமஸ் ஹாப்ஸ். ஓகே, தாமஸ் ஹாப்ஸ். And Article 39 capital A of the Constitution provides for கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 39A கேபிட்டல் ஏ வந்துட்டு ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகேங்களா, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து 44ல வரும். கோஆபரேட்டிவ் சொசைட்டியுமே வந்து உங்களுக்கு சம் 40s ரேஞ்சில் வரும். 39A தான் வந்துட்டு ஃப்ரீ லீகல் எய்டு, ஈக்குவல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. And the minimum age to become the governor is 35 years. ஸோ இது வந்து கவர்னருக்கு மட்டும் கிடையாது, பிரசிடென்ட்டுக்குமே வந்து மினிமம் ஏஜ் 35 இயர்ஸ் தான். ஓகேங்களா. And who has the power to make the law with respect to goods and service tax provided under Article 246 capital A when the provision of Article 356 is in operation in a state. So 356 அப்படிங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி. ஓகேங்களா, இந்த எமர்ஜென்சில அண்டர் ஆர்டிகல் 346 கேபிட்டல் ஏல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அது மேல லாவை கிரியேட் பண்றதுக்கு அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு, பவர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா, பார்லிமெண்ட்டுக்கு தான் பியோர் பவர் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு ஓகே, ஆர்டிகல் 356 என்ன எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம்.
எஸ். அதாவது ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி. ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்டேட்ல கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியை எங்களால ஃபாலோ பண்ண முடியாது, ஸோ வந்து பார்லிமெண்ட் பிரசிடென்ட் தான் வந்து இதுக்கு ரூல்ல இம்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆர்டிகல் 356 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ obviously the parliament has a power to make the law. 14th question is, law declared by the Supreme Court shall be binding on. obviously அபெக்ஸ் கோர்ட், நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய அபெக்ஸ் கோர்ட் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ற லா எல்லா கோர்ட்ஸுமே பைண்ட் பண்ணும். ஸோ ஆல் த கோர்ட்ஸ், பைண்டிங் ஆன் ஆல் த கோர்ட்ஸ். ஓகே. 15th question, under which of the conditions can the president make proclamation of national emergency? Okay. நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. எந்த கண்டிஷன்ல பார்லிமெண்ட் பிரசிடென்ட் வந்து ப்ரக்ளமேஷனை டிக்ளேர் பண்ணலாம்? ஓகேங்களா? when the security of India is threatened by war or external aggression or armed rebellion. ஓகேங்களா? when the security of India is threatened by war or external aggression or armed rebellion. so இந்த இடத்துல நேஷனல் எமர்ஜென்சில இன்டர்னல் அக்ரேஷன் வராது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு குழப்பறதுக்காக வந்து வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன், இன்டர்னல் அக்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, இல்ல இன்டர்னல் த்ரெட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. முக்கியமா போர் காலங்களிலும் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் இல்லைன்னா ஆர்ம்டு ரெபல்லியன், இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஓகேங்களா? 16th question, relate the following articles to the name of the state that enjoys special provisions and choose the right option. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சில ஸ்பெஷல் ப்ரொவிஷனை என்ஜாய் பண்றதுக்கு பர்டிகுலர் ஆர்டிக்கிள்ல பவர் கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிக்கிள் எந்த ஸ்டேட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆர்டிக்கல் 371 கேபிட்டல் சி. ஸோ கேபிட்டல் சி வந்து மணிப்பூர் ஸ்டேட் என்ஜாய்ஸ் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகேங்களா? மணிப்பூர். அண்ட் ஐ வந்துட்டு கோவா, D is Andhra Pradesh and Telangana, J for Karnataka. So option A is the correct answer. ஓகே. இந்த நம்பரை எப்படி மேடம் எப்படி வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குருட்டு மனப்பாடம் தான். பிகாஸ் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எதுக்காக இந்த லெட்டர்ஸ் இந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ரீசனும் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 371 கேபிட்டல் சி. சி ஃபார் மணிப்பூர் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படின்னு வச்சுக்கலாம்னா, சி மணிப்பூர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சி மணிப்பூர் அதே மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவாக்கு ஐ நான் கோவாக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ ஃபார் கோவா. and D, Andhra Pradesh and Telangana. D for டி ஞாபகம் வர்றது வந்து விட்டமின் டி. ஓகேங்களா? அதாவது விட்டமின் டி எதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன்ஸ், டீத், நம்மளோட இம்யூன் சிஸ்டம், இது எல்லாமே வந்து நீங்க ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபன். அண்ட் ஆர்டிகல் 371 கேபிட்டல் ஜே ஃபார் கர்நாடகா. ஜேக்கு வந்து நம்ம ஜே மூவி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜே வந்து கர்நாடகால போய் தான் இந்த ஜே மூவி வந்து எடுத்தாங்க. ஸோ ஜே ஃபார் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? திட்டாதீங்க என்ன. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் grounds an order of the election commission can be interfered with by the high court under article 226. ஓகேங்களா? அண்டர் ஆர்டிகல் 226 எந்த கிரவுண்ட்ல எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர்ல ஹை கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகலான்றது கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. டீல என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஆப்ஷனுமே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சினாரியோஸ்லயுமே ஹைகோர்ட் கேன் இன்டர்ஃபியர் வித் ஆர்டர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். ஸோ என்னென்ன கிரவுண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்.
where it is contrary to the law enacted under Article 327. 327. கான்ஸ்டியூஷன்ல 327க்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு லாவை எனாக்ட் பண்றாங்க அப்படின்னா, கான்ட்ரரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஹைகோர்ட் வில் இன்டர்ஃபியர். ஓகேங்களா? the order is arbitrary or malified or unfair, இல்ல எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஆர்டர் வந்துட்டு ரொம்ப வந்து அகெயின்ஸ்ட் த லா, அன்ஃபேரா இருக்கு, மேலஃபைடா இருக்கு, ஆர்பிட்ரரியா இருக்குன்ற பட்சத்திலயுமே ஹைகோர்ட் கேன் இன்டர்ஃபியர். If it is without or in excess of Commission's jurisdiction, being in contravention of any electoral law or the rules made thereunder by the competent legislature or any provision of the Constitution itself. So, எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் அவங்க அந்த ஆர்டரை பாஸ் பண்ணணும். இல்ல ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமலோ இல்ல எக்ஸஸா பண்றாங்க, ஓகேங்களா, எக்ஸஸா பண்றாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயோ இல்ல கான்ட்ரவென்ஷனா பண்றாங்கன்ற பட்சத்திலயுமே வந்துட்டு ஹைகோர்ட் கேன் இன்டர்ஃபியர். Where a particular direction of a commission is submitted to the government for approval as required by the rules, it is not open to the commission to go ahead with the implementation of it at its own speed will even if the approval of the government is not given. அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு ஒரு பர்டிகுலர் டிரெக்ஷனுக்காக கமிஷன் வந்து கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி அப்ரூவ்காக கொடுத்துட்டு அப்ரூவலே கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் தன்னுடைய ஓனாவே அவங்க வந்து கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அட் இட்ஸ் ஓன் ஸ்பீட் பண்றாங்கன்னாலும் இது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் தானே. சோ அதனால ஹைகோர்ட் கேன் இன்டர்ஃபியர். So option D is the right answer. ஓகேங்களா? Okay, let's move on to the next question. Who defined administrative law in relation with the constitutional law as it is logically impossible to distinguish administrative from constitutional law and all attempts to do so are artificial? ஓகேங்களா? யார் வந்து இந்த டெஃபினேஷனை கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. யார் கொடுத்தாங்கன்னா கெய்த். கெய்த் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் லாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதை பிரிக்கவே முடியாது, ஆர்டிபிஷியலா அதை பிரிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்றது கெய்த். கெய்த். நெக்ஸ்ட் ஒன் இஸ் which among the following is not covered under the principles of natural justice? Natural justice குள்ள வராத என்னென்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது question. Fair play in action, secure justice to prevent miscarriage of justice, command of the sovereign. So இதுல நம்ம வந்து fair play இருக்கும், justice secure பண்ணணும்னு இருக்கும், மிஸ்கேரேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்றது எல்லாமே இருக்கும். பட் கமாண்ட பத்தி இருக்கவே இருக்காது. சரிங்களா? கமாண்ட் ஆஃப் த சாவரின்ல சாவரின் நேச்சுரல் ஜஸ்டிஸ்குள்ள வராத ஒரு கான்செப்ட். ஸோ கமாண்ட் ஆஃப் த சாவரின் இஸ் த ரைட் ஆன்சர். Which among the following is not within the meaning of the judicial review? ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளவே வராத ஒரு கான்செப்ட், ஒரு மீனிங். இது எந்த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அன் அப்பீல் அகெயின்ஸ்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். இதுதான் வரவே வராது. ஓகேங்களா? இது ஒரு அப்பீல் அகெயின்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது கிடையாது ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்ப எதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம்னாக்கா ஃபியூச்சர் வேற மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி கேட்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, அப்ப எது ஜுடிஷியல் ரிவ்யூ? ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் டு கீப் the administrative authorities within the bounds of their powers under the law. ஓகேங்களா? லா படி அந்த பவுண்டரிக்குள்ளதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பாக்குறதா ஜுடிஷியல் ரிவ்யூ. நெக்ஸ்ட் ஒன்னு, judicial review is to see whether there has been any infirmity in decision making process. இல்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் கொடுத்த அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஏதாவது இன்ஃபர்மிட்டி, ஏதாவது ஒரு
தவறுதலா இருக்கா அப்படின்றத பாக்குறது, எனி இன்ஃபர்மிட்டி இருக்கான்னு பாக்குறதுமே ஜுடிஷியல் ரிவ்யூ தான். And judicial review is simply to set aside the unlawful order and not to substitute its own decision for that of the statutory authority. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டர் வந்து அன்லாஃபுல் ஆர்டர்னா அது செட்டிசைட் பண்றதுக்கு மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூ ஒர்க் ஆகும். மத்தபடி வந்து தன்னுடைய ஓன் டிசிஷனை சப்ஸ்டியூட் பண்றதுக்காக கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் தங்களுடைய பவுண்டரிஸ்குள்ள ஒர்க் பண்றாங்களா இல்லையா, இல்ல அவங்க கொடுத்திருக்கிற டிசிஷன் மேக்கிங் வந்து ஏதாவது இன்ஃபர்மிட்டியில இருக்கா, இல்ல அவங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் அன்லாஃபுல்லா இருந்தா அதை செட்டிசைட் பண்ணணும். மத்தபடி ஜுடிஷியல் ரிவ்யூ தன்னுடைய ஓன் டிசிஷனை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இதுதாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. மத்தபடி அப்பீல் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ எது கிடையாதுன்றத கேட்டிருந்தாங்க. Not within the meaning of a judicial review is a judicial review is an appeal against the administrative action. So இதுதான் வந்து அந்த மீனிங் குள்ள வராதுன்றதுனால this one is the correct answer. ஓகேங்களா? Next one is which of the following is included as the subject of international law? So international law குள்ள include ஆன subjects வந்து எது, எந்த subject include ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அலோன், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவல் அலோன். இந்த இடத்துல ஸ்டேட், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏங்க டி கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லாவை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு ஸ்டேட்டை மட்டும் அவங்க இன்க்ளூட் பண்ணல, இல்ல இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷனை மட்டும் இன்க்ளூட் பண்ணல, இல்ல இண்டிவிஜுவல் மட்டும் இன்க்ளூட் பண்ணல. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் இன்டர்நேஷனல் லா. ஸோ ஸ்டேட்னா ஒவ்வொரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் லா கூட டீல் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன், ஸோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்டர்நேஷனல் லாவோட ஃபுல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following provides provision regarding conventional sources of the international law? Conventional sources of international law வந்து ஆர்டிகல் 38 clause 1. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லால சோர்சஸ், ஒவ்வொரு சோர்சஸ், நிறைய சோர்சஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த கஸ்டம்ஸ், அப்புறம் பிரசிடென்ட், இதெல்லாம் இருக்கும். அதுல கன்வென்ஷனல் சோர்சஸ்ல எங்க கொடுத்திருக்காங்க, எந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 38 clause 1. ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா கன்வென்ஷனல்ங்கிறது சப் கிளாஸ் 1ல கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 38 சப் கிளாஸ் 1. Next one is de jure recognition is. De jure recognition என்னங்க அப்படின்னா permanent and legal recognition. ஓகேங்களா? ஆக்சுவலி ரெகக்னிஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. de jure recognition, de facto recognition. ஸோ de facto recognition கொடுத்து ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்க்கு ஓகே இவங்களும் வந்து இன்டர்நேஷனல் லாக்குள்ள ஒரு ஸ்டேட் தான் அப்படின்னு ரெகனைஸ் பண்றாங்கன்னா அந்த de facto recognition ரிவோக் பண்ண முடியும். பட் de jure recognition ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிவோக் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இட்ஸ் அ பெர்மனன்ட் அண்ட் லீகல் ரெகக்னிஷன். de jure ரெகக்னிஷன்ங்கிறது வந்து ஒரு லீகல் ரெகக்னிஷன், பெர்மனன்ட் அண்ட் லீகல் ரெகக்னிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் question of the determination of nationality falls within the domain of municipal law. ஓகேங்களா? municipal law. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு நேஷனாலிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க, யாரு டிட்டர்மைன், எந்த டொமைனுக்குள்ள அது ஃபால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனாலிட்டி ஃபால்ஸ் இன் முனிசிபல் லா டொமைன். எந்த டொமைன்ல போகும்? இட்ஸ் அ முனிசிபல் லா டொமைன். ஓகேங்களா? முனிசிபல் லா. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ so much. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ so much.